வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏசியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ் கிரேவி காளான் வச்சு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை வகை, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதும் அது கூட 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காளான், அதை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை மூடி கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், காளான் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி இது நல்லா வெந்ததும் மசாலா சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கறி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். இப்போ மசாலா எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா கோழிக்கறி மாதிரியே இருக்குது, பார்த்துக்கங்க. பாருங்க, நல்லா வாசமாக இருக்குது. அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குது. அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறோம். ஃபைனலாக கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபைனலாக நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ் கிரேவி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கும் காளான் கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.